கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ளே களி கூறணும். அது ஆண்டவருடைய விருப்பம். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பாடுகள், பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இயேசு இருக்கிறார்ல நம்ம கூட. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர் கூட இருக்கிறதுனால அவருக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுலாம் போயிடும். பயப்படாதங்க. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அப்படி தான் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கும் போது தான் தேவன் காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் கர்த்தர் நம்ம எல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறார். சரி, இந்த நாளில் முதலாவது சில சாட்சிகளை வாசிக்க போகிறோம். அந்த சாட்சிகளை வாசித்து 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க ஒரு 5 நிமிஷம் நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் ஜெபிச்சு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். மோகன்லால் அற்புதம்லாம் செய்ய முடியாது. இயேசுவால் தான் அற்புதம் செய்ய முடியும். அவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும், எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு முன்னால் இன்றைக்கு நான் ஒரு எக்ஸாம் வைப்பேன்னு சொன்னால ஞாபகம் இருக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸாம். ஆமாம், இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவங்களை இதுவரைக்கும் 18 நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 2 தியானிக்க போகிறோம். இந்த ஜெபலாம் முடிஞ்சோடனே நான் சொல்லுவேன் உங்களுக்கு. எல்லாம் கவனமாக இருங்க. ஆமாம், எக்ஸாம் வைக்க போகிறேன். அதை நீங்கள் தெரியப்பட்டதோடைய விவரங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ முதலாவது நம்ம சாட்சி. அதில் ஒரு 5 சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். நிறைய சாட்சிகள் எங்களுக்கு வருகிறது. எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் போதாது. அதனால் அதில் செலக்ட் பண்ணி ஒரு 5 சாட்சிகளை மாத்திரம் வாசிக்கிறோம். நீங்கள் சாட்சிகளை அனுப்பின பிறகு நாங்கள் அதை பார்த்து இந்த சாட்சி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அவங்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்பும், ஆண்டவரை மகிமைப்படுத்தும் என்கிற சாட்சிகளை வாசிக்கிறோம். இந்த சாட்சி எழுதுறவங்களுடைய பெயர் மாத்திரம் அல்ல, அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே எங்களிடத்தில் உண்டு. நாங்கள் அவங்களோட ஃபோனில் பேசி கன்ஃபார்ம் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேட்டு தெளிவாக அது உண்மைதான் என்று அறிந்து கொண்ட பிறகு தான் அந்த சாட்சி உங்களுக்கு வாசிக்கிறோம். அதனால் இந்த சாட்சி இதில் சொல்லுகிறவங்க எல்லாருமே நம்மளோட தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா விவரங்களும் நம்மிடத்தில் இருக்கிறாரு. இப்போ முதலாவது சாட்சி சகோதரர் ஜீவானந்தம், திருப்பூரில் இருந்து சகோதரர் ஜீவானந்தம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். நான் 40 வருடமாக பொடி மற்றும் புகையிலை போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். எப்பொழுதும் என்னுடைய வாயில் பொடி அல்லது புகையிலை இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கூட இவைகள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. பொடி மற்றும் புகையிலையே நான் அதிகமாய் பயன்படுத்தியதால் நாளடைவில் என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்பட ஆரம்பித்தது. மூச்சு விட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டேன். இதனால் சரியாக சாப்பிட முடியாது, இரவில் தூங்க முடியாது, யாரிடத்திலும் கொஞ்ச நேரம் கூட பேச முடியாது. இப்படி என்னுடைய சரீரம் பலவீனம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்படி இருந்தும் பொடி மற்றும் புகையிலை போடுவதை நான் நிறுத்தவில்லை. நானாகவே நிறுத்த முயற்சித்தும் என்னால் முடியவில்லை. இதனால் வாழ்வதை விட தற்கொலை செய்து மரித்து விடலாம் என்று 3 முறை முயற்சி செய்திருக்கிறேன். ஏன்னா அந்த வியாதியினால் அவருடைய சரீரம் நுரையீரல் பாதிக்கப்பட்டு விட்டார். வியாதி தாக்கப்பட்டு ரொம்ப கஷ்டம், பேசக்கூட முடியாது. அப்போ பாவத்தை விட முடியல, வியாதி பாதித்து கொண்டும் இருக்கிறது. அதனால் இருக்கு வாழணும், தற்கொலை பண்ணி செத்துடலாம், அந்த மாதிரி 3 முறை முயற்சி செய்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2021 வருடத்தில் ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் புகையிலை மற்றும் பொடி பழக்கத்தில் அடிமையாய் இருப்பவர்களின் விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். அப்பொழுது நானும் உங்களோடு இணைந்து கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். அந்த நாளிலிருந்து பொடி மற்றும் புகையிலை போடும் எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்துட்டார். நீங்கள் உண்மையாக எனக்கு விடுதலை வேணும் இயேசுவேன்னு ஜெபிச்சுட்டா இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவரால் தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்.
பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்கிற ஒரு இயேசு மாத்திரம்தான். ஏன்னால் மனிதனுடைய பாவத்துக்காக பரிகாரத்தை உண்டாக்கின ஒரு இயேசு தான். சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை சுமந்து முடித்து பரிகாரம் செய்து முடித்ததுனால அவரால் தான் மன்னிக்கவும் முடியும், விடுதலை கொடுக்கவும் முடியும். அதாவது மெய்யான விடுதலை. அதுதான் நான் பார்க்கிறோம். அந்த நாளிலிருந்து பொடி மற்றும் புகையிலை போடும் எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. தொடர்ந்து ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து என்னுடைய சுகத்திற்காக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். இப்பொழுது கடந்த 2 மாதமாக நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். பலவீனமும் இப்பொழுது என் சரீரத்தில் இல்லை. 40 வருட பொடி மற்றும் புகையிலை பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி சரீரத்திலும் எனக்கு பூரண சுகம் கொடுத்த இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிறேன். நுரையீரல் பாதிப்பும் போய்விட்டது. சுகம், விடுதலை, சுகம் ரெண்டையும் பெற்றுக்கொண்டாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு அதை இன்றைக்கு செய்வார், நீங்கள் ஜெபிக்கும்போது. அடுத்து சகோதரர் அற்புதநாதன், ஓசூரில் இருந்து சகோதரர் அற்புதநாதன், இவருடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்திருக்கு பாருங்களேன், கவனமாக கேளுங்க. 4 வருடத்திற்கு முன்பாக என்னுடைய வயிற்றில் கட்டி வந்தது. பின்பு அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. அந்த வருடம் ஜனவரி மாதம் மறுபடியும் என்னுடைய வயிற்றில் வலி எடுக்க ஆரம்பித்தது. எப்பொழுதும் வயிற்றில் ஒருவித எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இப்படி வயிற்று வலியால் நான் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். இதனால் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது மறுபடியும் உங்களுக்கு வயிற்றில் கட்டி வந்திருக்கிறது என்று மருத்துவர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கடந்த மே மாதம் 4 மாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். பின்பு ஜெபிப்பதற்காக ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்து விட்டு வந்தேன். அதற்கு உடனே எனக்கு பதில் கடிதம் அனுப்பியிருந்தீர்கள். அதில் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற வேத வசனத்தை குறிப்பிட்டு எழுதியிருந்தீர்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நேரடியாக என்னோடு பேசுவதை போல் இருந்தது. தொடர்ந்து அந்த வேத வசனத்தை சொல்லி நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். 3 மாதம் கழித்து மறுபடியும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன். பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுக்கு கட்டி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது நான் நன்றாக சாப்பிடுகிறேன், நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். தம்முடைய வசனத்தை அனுப்பி எனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணின இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. ஆனால் தான் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அதை நீங்கள் வாசிக்கணும், அதை தியானிக்கணும், வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். அப்போ அந்த வசனத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வர பாருங்க. கட்டியை ஆண்டவர் மறைய செய்து விட்டார். உங்கள் வாழ்க்கையில் கூட கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டி, இந்த மாதிரி கஷ்டப்படலாம். இன்றைக்கே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருந்து கொண்டே, இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே ஜெபிங்க. இயேசு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாள் ஒரு விடுதலை தருவார். சகோதரி மாலதி, திருப்பூரில் இருந்து சகோதரி மாலதி, இதுவும் திருப்பூரில் இருந்து, இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். கடந்த 2020ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் திடீரென்று என்னுடைய வலது கை மற்றும் வலது கால்கள் செயல்படாமல் போய்விட்டது. பக்கவாதம், ஒரு கை ஒரு கால் பாதிக்கப்பட்டு செயல்படாமல் போய்விட்டது. இதனால் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது, கால் நடக்க முடியாது, காலில் உணர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. அந்த பக்கவாதத்தினால உணர்ச்சியே காலில் இல்லை. இப்படி 7 மாதமாக நான் மிகவும் சிரமப்பட்டு வந்தேன். மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றும் ஃபிசியோதெரபி செய்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2021ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் என் பெயரை சொல்லி அழைத்து ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார் என்று சொல்லி ஜெபம் செய்தீர்கள். ஜெபித்த 3வது நாளிலிருந்து செயல்படாமல் இருந்த எனது வலது கை மற்றும் வலது கால் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது வீட்டு வேலைகளெல்லாம் நானே செய்து வருகிறேன். எழும்ப முடியாமல், நடக்க முடியாமல் முடங்கி போயிருந்த என்னை
பெயர் சொல்லி அழைத்து குணமாக்கின இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பக்கவாதத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். பாருங்கள், இயேசு எவ்வளோ அற்புதமான தேவன். நீங்கள் வாத நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறீங்களா, நடக்க முடியாமல் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரர் தங்கபாண்டி மதுரையிலிருந்து, என்னுடைய அக்கா இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய 17 வயது மகள் 4 வருடமாக பிசாசு போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு வந்தாள். இதற்காக ஏராளமான மந்திரவாதிகளிடத்தில் கூட்டிக் கொண்டு சென்றும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது. மாறாக போராட்டம் இன்னும் அதிகமானது. வீட்டில் யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரோட்டில் ஓட ஆரம்பித்து விட்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு வந்தோம். 17 வயசு வாலிப மகள், 4 வருஷம் இந்த பிசாசு போராட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியல. ரோட்டில் ஓடின வாலிப்பிள்ளை எப்படி இருக்கும்ல பெற்றோருக்கு. பிசாசு எப்படிலாம் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான் பாருங்கள். அந்த குடும்பத்துக்கே மிகுந்த வேதனை. அவங்க இயேசு அறியாத குடும்பம். ஆனால் அதனால் மந்திரவாதிகளை தேடி போய், மந்திரவாதி சும்மா பண்ணுவாங்களே, பணம், எக்கச்சக்கமான பணத்தை செலவு பண்ணி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னாலும் மந்திரவாதத்தினால விடுதலை இல்லை. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மந்திரவாதம் கடவுளை வச்சு பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு மந்திரவாதி மந்திரவாதான்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் 5000 10,000 கொடுத்து மந்திரவாதம் பண்ண சொல்கிறீங்க. அவன் யார்கிட்ட மந்திரவாதம் பண்ணுவான்? எதை வச்சு மந்திரவாதம் பண்ணுவான்? கடவுளை வச்சு பண்ண முடியுமா? இல்லை, யோசிப்ப. பிசாசை வச்சு தான் மந்திரவாதம் செய்ய முடியும். பிசாசை விரட்டுறதுக்கு ஒரு பிசாசுக்கிட்ட காரியம் செய்ய வச்சா இப்படி நீ யோசிச்சு பார்க்கணும். இல்லை, அப்போது அந்த மந்திரவாதிகிட்ட போய் காசை கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாம் வீணாக்கி, அதனால் அவன் இது தரான் அதை தரான், இதை கட்டிக்கிட்டால் சரியாயிரும், அதை வச்சுக்கிட்டால் சரியாயிரும். அதனால் பிசாசால் எப்படி பிசாசை துரத்த முடியும்? இது ஒரு அசுத்தாவி. மந்திரவாதம் பண்ணுறது பிசாசுக்கிட்ட தான் பண்ண முடியும். கடவுள்கிட்ட மந்திரவாதம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயாவது இயேசுவின் பெயரை சொல்லி மந்திரவாதம் பண்ணது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தனும் பண்ண முடியாது. பாடினா அவ்வளோதான் அவனுடைய கதை. அவர் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள தேவன். எல்லாருக்கும் தெரியும், மந்திரவாதிகள் எல்லாருக்குமே தெரியும். இயேசுவின் பேரை சொல்லவே மாட்டான் மந்திரத்தில். அவர் மந்திரம் பலிக்காமல் போயிடுன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா கேட்டு பாருங்கள் அவங்ககிட்ட. அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் பணத்துக்காக, சும்மா ஒரு மத வைராக்கியத்துக்காக நிறைய பேர் செய்து கொண்டிருக்காங்க, அவ்வளோதான். பாருங்களேன், மந்திரவாதம் பண்ணி விடுதலை கிடைக்கலையே. இப்போ என்ன நடக்குது? ரோட்டில் ஓடக்கூடிய ஒரு நிலைமை, எவ்வளோ கஷ்டம் பெற்றோருக்குல்ல. இந்த சூழ்நிலையில் நாலுமாவடியில் உள்ள தேவனுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு வந்தோம். கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அற்புத விடுதலை பிரார்த்தனை நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும். 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். குறைந்தது 3000லேருந்து 5000 பேர் ஒவ்வொரு வாரமும் வர்றாங்க. பலதரப்பட்ட வியாதியஸ்தர், பிசாசன் கட்டிலருக்கு வந்து விடுதலை பெறாங்க. இயேசுவை தேடி வந்து இயேசு அவங்களை குணமாக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார். அப்படி தான் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஜெப நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை என்னுடைய அக்கா மகளை மீது இறங்கியது. ஜெபம் முடிந்து வெளியே வரும் பொழுதே பிசாசின் போராட்டம் நீங்கி நார்மல் ஆகிவிட்டாள். 4 வருஷம் இருந்த பிசாசு போராட்டம் ஒரு நாள் ஜெபத்தில் இருந்து இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளே வந்தவுடனே ஓடிவிட்டார், அவ்வளோதான். இயேசுடைய வல்லமைக்கு முன்னால் பிசாசு நிற்க முடியாது. நீங்கள் உண்மையாக இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள், விசுவாசித்து தன்னால் பிசாசு ஓடி போயிடும். யாரும் பிசாசை விரட்டணும்னு அவசியம்லாம் கிடையாது. அங்கே மாய மந்திரெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுன்ற பெயரை சொன்னால் போதும். பாருங்கள், இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாக இருக்கிறாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கும் இப்பொழுது செல்லுகிறாள். ஒரே நாள் ஜெபத்தின் மூலம் 4 வருடமாக இருந்த பிசாசின் போராட்டத்தை மாற்றி விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை பிசாசின் போராட்டம், பில்லிசூனியம், பயத்தின் ஆவி, தூங்க முடியல, பல கலக்கம், பாதிப்புகள், இப்போ நீங்கள் ஜெபிங்க. இப்போ இருக்கிற நீங்கள் 4 மணிக்கு தான் வரேன்னு அவசியம் இல்லை. இப்போ உங்கள் பக்கத்தில் இயேசுன்னு இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். இல்லைங்க, நாங்கள் கிறிஸ்தவங்கள்லாம் இல்லைங்க, எங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தமே இல்லை.
ஆனால் இப்போ இயேசுன்ற பெயரை விசுவாசத்தை உட்காந்து பார்க்குறீங்கல்ல, இந்த பெயரை கேட்குறீங்கல்ல, விசுவாசத்தோடு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு அங்கே இயேசு வந்து விட்டார். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவை நம்ம அணுகுவதற்கு வேறு நீங்கள் பண செலவு பண்ணி அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் விசுவாசம், அவ்வளோதான். இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பிரசன்னமாக்கி விடுவார். அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் விரும்பி கூப்பிட்டா உடனே அற்புதம் நடந்து விடும். இப்போவே விடுதலை தந்துடுவார். உங்கள் வீட்டிலே அற்புதம் நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஜெபிக்கும் போது அவங்க மேலே, அப்படிப்பட்டவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கும் போது. சரி, இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி பத்மா ஹைதராபாத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய மகன் 15 வருடமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தான். தினமும் குடித்து விட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணுவான். அவனுடைய மனைவியினிடத்தில் அதிகமாக சண்டை போடுவான். இதனால் வீட்டில் சமாதானமே இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் என்னுடைய மகனுக்காக தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் அடிக்கடி தொடர்பு கொண்டு ஜெபித்து வந்தேன். 24 மணி நேரமும் நீங்கள் ஃபோனில் ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கால் பண்ணால் என்ன பிரச்சனை சொல்கிறீங்களோ அவங்க வசனத்தை வைத்து கருத்தாக ஜெபம் பண்ணுவாங்க. உங்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அது மாதிரி நடந்தது தான். என் மகனுக்காக விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். அதனால் என்ன நடந்துச்சு, கடந்த 3 மாதமாக என்னுடைய மகன் குடிப்பதை நிறுத்திவிட்டான். 15 வருஷமாக மதுபானத்துக்கு அடிமையாக இருந்த வாலிபன் அந்த சகோதரனை ஆண்டவர் தொட்டு விட்டார். அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. முன்பு ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னாலும் நிகழ்ச்சியை பார்க்க மாட்டான். இப்பொழுது ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து ஜெபம் செய்கிறான். ஆலயத்திற்கு தவறாமல் செல்கிறான். இப்பொழுது எங்கள் வீடு எந்த சண்டையும் இல்லாமல் அமைதியாயிருக்கிறது. ஜெபத்தை கேட்டு 15 வருட குடிப்பழக்கத்திலிருந்து என்னுடைய மகனை விடுதலையாக்கின இயேசுவுக்கு நன்றி. உங்கள் வீட்டில் அப்படி இருக்காங்களா? கணவர், உங்களுடைய பிள்ளைகள் யாராவது கீழ்ப்படியாமல் பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இன்றைக்கு நீங்கள் ஜெபிங்க. அவங்க வீட்டிலேருந்து அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. இயேசு உடனே அற்புதம் செய்து விடுவார். சரியா? சரி, இப்போது 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்த பிறகு ஜெபிக்க போகிறோம். ஒன்று சகோதரர் சுபாஷ், திருவள்ளூரில் இருந்து சகோதரர் சுபாஷ். அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. அந்த அற்புதத்தை அவங்க சொல்ல போகிறாங்க. நீ கவனமாக கேட்க போகிறீங்க. முதலாவது அந்த சாட்சியை பாருங்கள். அதன் பிறகு இன்னொரு சாட்சி மலேசியாவில் நடந்த அற்புதத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் பார்க்க போகிறீங்க. முதலாவது சகோதரர் சுபாஷ். எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? 30 வருஷ வியாதி, 2 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 முறை ஆப்ரேஷன் பண்ணியும் சுகமாகலை. 10 வருஷம் ரொம்ப சீரியஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. வீட்டில் தான் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் இருந்து கொண்டே மனைவியும் மகனும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிச்சாங்க. இதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணுமானா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உத்தரவாதம் எடுத்து, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் என் குடும்பம், என் கணவர், என் பிள்ளைகள், என் மனைவிக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் விசுவாசிக்கிறேன், உத்தரவாதம் எடுத்த பாரத்தோடு ஜெபிச்சு பாருங்கள், உடனே அற்புதம் நடக்கும். இயேசு உங்களுடைய ஜெபத்தை தள்ள மாட்டார், கவனமாக கேட்பார். ஜெபிக்கிற நீங்கள் என்ன மதம், என்ன இனம், என்ன மொழி, அதெல்லாம் இயேசுவுக்கு பார்க்க தெரியாது. அவர் எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறவர். மதங்களுக்கெல்லாம் இயேசு அப்பாற்பட்டவர். அவரை ஒரு மதத்துக்குள்ளெல்லாம் அடக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால தான் பாருங்கள், அவரை தேடி வந்த எல்லாரும் அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்க, சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க. உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இப்போ உங்கள் பக்கத்தில் ஜெபத்தை கேட்க காத்திருக்கு. எத்தனை வருஷ வியாதியாக இருக்கட்டுமே, எத்தனை ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கட்டும், இன்றைக்கு விசுவாசிங்க, ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ளுவீங்க. சரி, இன்னொரு சகோதரி மலர்விழி, அவங்க மலேசியாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 20 வருஷமாக இருந்த பிரச்சனை, இயேசு எப்படி அவங்களுக்கு அற்புதம் செய்தார் அவங்களே சொல்கிறாங்க. அந்த சாட்சி கேளுங்க. 20 வருட பிரச்சனை யோசித்து பாருங்கள். 6 முறை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. கட்டியை எடுத்து திரும்ப திரும்ப கட்டி வருது. டாக்டர்ஸே அவ்வளோதான், வர இருப்பவொன்று வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமை. ஆனால் ஆண்டவர் இயேசு ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். ஒரு நாள் அவங்க ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட மன்றாடினாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார்.
எவ்வளோ பெரிய அற்புதம் பாரு. கட்டியை காணாமல் செய்து விட்டார். அதன் பிறகு 2 வருஷம் ஆயிட்டு திரும்பி கட்டி வரவே இல்லை. சரீரத்தில் பூரண சுகம். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷம். கணவர், பிள்ளைகள், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லை? அதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு உங்களோடு பேசுகிறார். அந்த இயேசு தான் இப்போ உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன போராட்டம்? ஏதோ பாவ போராட்டமா? குடியை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, இந்த பாவ பழக்கத்தை விட முடியல, இந்த ரகசிய பாவத்திலேருந்து வெளியே வர முடியல. இயேசு விடுதலை தருவார். நீங்கள் இன்றைக்கு உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா பாவக்கட்டுகள் அறுக்கப்படும். வியாதி, உங்களுடைய பலவீனம், அதிலிருந்து விடுதலை. அது மாத்திரம் இல்லை, கடன் பிரச்சனை மாறணும், ஒரு வேலை கிடைக்கணும், குழந்தை செல்வம் வேணும், எங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வேணும், வருமானத்துக்கு வழி, எனிதிங் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதிலேயே அற்புதம் செய்வார். இப்போ ஜெபிக்க போகிற ஒரு 5 நிமிடம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முழங்கால் படியிடுவது ஆண்டவருக்கு முன்னாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். இல்லைங்க, அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை, பரவாயில்ல, உட்கார்ந்தே நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் இருதயத்தில் நினைத்து ஜெபிக்கணும். ஏன் கண்ணை மூட சொல்கிறோன்னா, என் கண்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் எண்ணெய் சிதறிடும். ஒரு மனமாக கருத்தாக ஜெபிச்சாதான் இயேசு அற்புதம் செய்வார். சும்மா அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இயேசுவேன்னு அற்புதம் நடக்காது. உடைய இருதயம் இயேசுவின் பக்கமாக திரும்பணும். எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த இயேசு எனக்கும் நீங்கள் செய்யணும் ஆண்டவரேன்னு கருத்தாக விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். சரியா? இப்போ உங்கள் வீட்டில் யாராவது மதுபான பழக்கம், போதை வசுக்கு அடிமைப்பட்டவங்க விடுதலை பெற விரும்புகிறாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே கை வைங்க. மனைவி கணவன் மேலே கை வைத்து ஜெபிக்கலாம். பிள்ளைகள் பெற்றோர் மேலே கை வைத்து ஜெபிக்கலாம். அது மாதிரி கை வைத்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுடைய பெயரை சொல்லணும். அது அந்த நாமத்தை, அந்த பெயர் மூலமாக தான் அற்புதம் நடக்கிறாரு. என்ன, அவர் தான் அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவருடைய பேரை சொல்லணும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கட்டிகள் இருந்தால் அந்த இடத்துல கை வைங்க. கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க. காதில் பிரச்சனைனா காதில் கை வைத்து கொள்ளுங்க. எங்கே வலி வேதனை இருக்கிறதோ கை வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் பெற்றோர் பிள்ளைகள் மேலே கை வைங்க. யாராவது ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம் 5 நிமிஷம். இப்போ முதலாவது கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், நீர் அற்புதம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இத்தனை பேருக்கு இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறீங்களே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எனக்கு எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே என்னை தொடும். ஜெபிங்க, இப்போ ஜெபிங்க. இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இந்த ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். மதுபானத்திலிருந்து விடுதலை வேண்டும். போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை வேண்டும். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. என் பாவத்தை மன்னிங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. சகோதரனை ஜெபிங்க. வாலிப தம்பி, உங்களுக்கு இந்த ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். வாலிப மகளே, உனக்கு ஒரு விடுதலை நாள். யாருக்கு தெரியாதில்லை, ரகசியமா இந்த பாவம் அடிமைப்படுத்தி விட்டதில்லை, அதை விட முடியாமல் இருக்கிறல்ல. இயேசுவே விடுதலை தாருன்னு கேளு. மகளே, இயேசு உன்னை நேசிக்கிறபடியினால் உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். இந்த காரியம் என்னை விட்டு விலகட்டும். ஜெபம் பண்ணு தம்பி, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஆண்டவருடைய வல்லம் உங்க மேலே இறங்கி கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற இந்த கட்டி மறைந்து போகட்டும். கண்களிலே சுகம் வரட்டும். என் காது தெளிவாய் கேட்கட்டும். என் இருதயத்தில் சுகம் வரட்டும். இயேசுவே தொடும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஜெபம் வாத வியாதி விலகட்டும். ஆர்த்தரைட்டிஸ் மறையட்டும். பக்கவாத நோய்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். என் கணவருக்கு சுகம் உண்டாகட்டும். ஆஸ்பத்திரியில் இருந்து ஜெபிக்கிறீங்க, ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் இருக்கிறாங்களே, கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் மரண படுக்கை மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். நீங்க சொல்ல சொல்ல வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற வல்லம் உங்க வீட்டுக்குள்ள, நீங்க இருக்கிற இடத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது விடுதலை. அசுத்த ஆவி விலகுகிறது. பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி இப்போ இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே போ அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின்
நாமத்தில் பயத்தின் ஆவியை விலகி போ அப்படின்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் பெயரை உச்சரிக்க உச்சரிக்க உங்க வீட்டுக்குள்ள விடுதலை வருகிறது. சில குடும்பத்தில் அசுத்தாவி அலறுகிறாரு. சிறு பிள்ளைகள் அலறுறாங்க. பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. தன்னால் அலறிக்கொண்டு வெளியேறிவிடும். கீழே விழுந்தாலும் பயப்படாதுங்க, ஒன்றும் ஆகாது. அந்த ஆவி விலகிவிடும். அவங்க எழும்பும் பொழுது விடுதலை பெற்று எழும்புவாங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மந்திர வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிகிறது. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இப்போ ஆண்டவருடைய கரம் தொட்டு கொண்டு இருக்கிறது. விடுதலை உங்களுக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. வாய் தரங்க. இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு வேலை கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இயேசுவே கடன் பிரச்சனையை மாற்றுங்க. இயேசுவே எங்களுக்கு இந்த வழக்கு பிரச்சனைக்கு ஒரு விடுதலை முடிவை உண்டாக்கி கொடுங்க. இயேசுவை பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இயேசுவை கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஜோமனுங்க, ஜோமனுங்க. இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல அதெல்லாம் வாய்க்கிறது, அதெல்லாம் நடக்கிறது, அதெல்லாம் அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரை துரிங்க. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனதார ஆண்டவரை துதிக்கிறீங்களா? துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் உடைய வீட்டை அப்படியே நிரப்பி கொண்டு இருக்கிறது. விடுதலை பெற்றுட்டீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. உம்மை தவிர வேறு யார் இவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? உம்மை தவிர வேறு யாரிடத்தில் அவங்க போக முடியும்? ஆண்டவரே, அவங்க எல்லாவற்றிலும் ஏமாற்றப்பட்டு தோல்வி அடைந்து விரக்தியோட ஏன் வாழணும்னு கலங்கி நிற்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்காக சிலுவையில் மறித்தீங்க. நீங்கள் தான் அவங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டீங்க. இன்றைக்கும் உடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்திருங்க. அவருடைய கண்ணீரை தொடச்சிருங்க. அவருடைய வேதனைகளை மாற்றிருங்க. ஆண்டவரே, அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிருங்க. அவளை சுகமாக்கி விடுதலை கொடுத்து சந்தோஷப்படுத்திருங்க. நீங்கள் தொட்டுட்டீங்க, ஆசீர்வதிச்சிட்டீங்க. நன்றி இயேசுவே, உங்களுக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். ஆண்டவரை துதிக்கிறீங்களா? இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இனிமே தினமும் இயேசுவே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்துட்டீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் விடுதலை அடைஞ்சிட்டீங்க. இப்போவே சுகத்தை உணர்றீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்தை, விடுதலையை எங்களுக்கு தெரியப்படுத்துவீங்களா? ஆமாம், ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது.